அந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு திருநங்கைக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு திருநங்கை ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு திருநங்கைகள் வராங்க. ஆனா திருநங்கைகளும் வரணும், திருநங்கைகளும் இங்க வரணும். அப்பதான் அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி அதை கம்மிங் டு தி பாயிண்ட், அப்படி அவங்களுக்கு வரும்போது நம்ம கிட்ட நிறைய அந்த பாலிசிஸா இருக்கட்டும், லாஸா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. டிரான்ஸ் உமன்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அகெயின் அவங்க பர்சன்டேஜ் சொல்றாங்களே தவிர நடைமுறைக்கு இன்னும் வரல. அவங்க சொல்றாங்க, நீங்க இப்ப எடுத்து பாருங்க, ஒவ்வொரு எஸ்ஐ எக்ஸாம், ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 6 எடுக்கும்போது அவங்க ஒரு இடத்துலயும் ஒரு வருஷமும் ஒரு பாயிண்ட வந்து ரெஃபர் பண்றாங்க. 2%ன்றாங்க, 3%ன்றாங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப்ல உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்களா? கிடையாதுங்க. ஏன்னா குரூப் 2ல லாஸ்ட் இயர் 238 சம்திங் டிரான்ஸ் உமன் அண்ட் டிரான்ஸ் மென்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிருக்காங்க. பட் ஆனா அவங்க இந்த கட் ஆஃப் கொஞ்சம் தொட்டுட்டு வந்திருக்காங்க, இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிச்சா அப்படின்னா கிடைக்கல. இன்னும் நாங்க அதுல அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்பரான ஒரு ரிசர்வேஷன் உள்ளதை சுட்டி காட்டுறாங்க. அப்படி ஒரு சிலர் வந்து அந்த ப்ராப்பரா இந்த கட் ஆஃப் வந்து அது கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள போய் நம்ம கேட்கும் போது கூட அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அகைன் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க, அவங்க எனக்கு ரீடைரக்ட் பண்ணட்டும், அதை வச்சு நான் உனக்கு இது பண்றேன்ட்டு. ஆனா இப்ப நான் ஒரு சின்ன வில்லேஜ்ல வளர்ந்த திருநம்பி, அவனோட முழுக்க அவன் படிப்பை மட்டுமே நம்பி இருந்தவன், படிச்சு அவன் ஒரு எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி சொல்றாங்க. அவன் கிட்ட நீ போய் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடணும்டா, அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னா கிடைக்குமா? ஏன்னா அவனுக்கு பயமா இருக்குங்க. முதல்ல ஒரு அந்த உடல்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த வலிகள் காரணம் திருநம்பியோட உடலை பத்தின புரிதல் இல்லாததுதான். அவனோட உடலை பத்தின முழு புரிதல் இங்க யாருக்குமே கிடையாது. காரணம் திருநம்பினா இப்படி, திருநம்பினா அப்படி. நான் ஒன்னு ஓப்பனா போட்டு உடைக்கிறேன், ஃபெட்டிசேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. ஓப்பனா சொல்றேன், ஃபெட்டிசேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இது அது இது நீங்க முடிவு பண்ணாதீங்க, எங்க கிட்ட கேளுங்க. பிகாஸ் that's what we know. நாங்க என்ன go through பண்றோம்ன்றத நீங்க எங்க கிட்ட கேட்டு எங்க மூலமா அந்த சட்ட திருத்தல்களும் அந்த ரிலாக்ஸேஷனும் வந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்பரா ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியுமே தவிர இது இட்ஸ் நாட் லைக் அந்த ஒரு திருநம்பி அந்த நேரத்துல அப்படி சொன்னா அந்த இன்டர்வியூல, அதனால எல்லா திருநம்பிக்கும் அதே. நோ, ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஹேஸ் a different ப்ரிவிலேஜஸ் சொல்லலாம், அன்பிரிவிலேஜ் சொல்லலாம். ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஒருத்தருக்கு அந்த எக்ஸாம் கிராக் பண்ணி போறதுக்கான அந்த கைடன்ஸ் கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு கிடைக்கல. இந்த சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே சரிசமமா இருக்கணும், எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் தானே தவிர அதுல பெனிஃபிட் ஆனவங்க இன்னும் பெனிஃபிட் ஆயிட்டே போகட்டும், பெனிஃபிட் இல்லாம இருக்கிறவங்க இன்னும் பாழுங்கலத்துல தள்ளிட்டு போயிட்டே இருக்கட்டும். என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இந்த என்னால லாயர் வைக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான் வேலை கிடைக்கணும், இங்க முடியாது. அத இது பண்ணிதான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இந்த விஷயம் நான் மொத்தம் சொன்னது வந்து டிரான்ஸ் உமன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னேன். அது டிரான்ஸ் மென்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குதுன்றத சொல்றதுக்கே நம்மளுக்கு 2023ல தான் நான் போய் சொல்றேன். இந்த மாதிரி இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் டிரான்ஸ் உமன்ஸ் தே ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். நீங்க திருநர்னு சொன்னா திருநங்கைகளும் திருநம்பிகளும் எல்லாருமே ஆட் பண்ணி இன்டர்செக்ஷனையும் ஆட் பண்ணி தான் நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு டிரான்ஸ் உமன்ஸே சொல்றாங்க. ஆனா அங்க மேல உட்காந்துட்டு இருக்காங்களா அவங்க சொல்றாங்க, நோ வி கான்ட் சேஞ்ச் இட், இது எங்களால முடியாதுங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போய் அப்படி சொல்றவங்க கிட்ட நாங்க போய் சொல்றோம், இந்த நாங்க 2023ல எஸ்ஐ எக்ஸாம்க்கான ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி கேட்டிருந்தோம், ஒரு அதான் ரிசர்வேஷனுக்கு. அது என்ன கான்செப்ட்னா, இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க டிரான்ஸ் உமன்ஸ் எல்லாத்தையுமே உமன் கேட்டகரியில சேர்த்துடுங்கன்னு சொல்றீங்க, டிரான்ஸ் மென்ஸ் எல்லாத்தையும் மென் கேட்டகரியில ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்போதான் ரீசெண்டா அது ஆட் பண்ணிருக்காங்க. மேலு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கிளிக் பண்ணோடனே மேலா ஃபீமேலான்னு கேட்கும். அந்த மேலு ஃபீமேல்னு வந்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி பைஃபிகேஷன்ல உள்ள போயிடும். அப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ல மேல கிளிக் பண்றவங்க எல்லாரும் மென்னோட குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க. டீடைல் என்ன பார்த்தா 6.2 இருக்கிற மாதிரி இருக்கா. என்னோட மார்பகம் இருந்த நிலையில 158 இருக்கா. என்னோட உடல் எடை 75 இருக்கணும்னு சொல்றாங்க. ஐம் ரியலி சாரி, என்னோட போன் வெயிட் அதிகம், அதனால நான் 80 கிலோ இருப்பேன், 85 கிலோ இருப்பேன். காரணம் என்னோட பயாலஜிக்கல் உடம்பு.
என்னோட உடம்ப பத்தி முழுசான நீங்க புரிதல் இல்லாம ஒரு ஒரு துளி ஒரு இது கூட இல்லாம எப்படி நீங்க அதை நீங்க கொண்டு வந்து என் மேல திணிக்க முடியும்? அந்த இடத்துல மீறப்படுதுங்க. இதை நம்ம எப்ப பேச போறோம்? அதுக்காக பேசிதான் இந்த எஸ்ஏ எக்ஸாம்க்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னு நான் சொல்லி பேசிட்டு இருக்கேன். அங்க எங்க ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் வக்கீல் கிட்ட, சார் இந்த விஷயம்லாம் இருக்கு சார், இதெல்லாம் ஹைலைட் பண்ணணும் சார். என்ன விஷயங்கள் ஹைலைட் பண்ணணும்? அவரு சொல்றாரு, சார் இந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு சரி உட்காருங்க, எனக்கு நோட் அவுட் பண்ணி கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நான் அதெல்லாம் இது பண்றேன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுக்குறேன். நான் எதுல இருந்து ஆரம்பிச்சேன்னா, என்னோட ஹைட்ல ஆரம்பிச்சு என்னோட இந்த மார்பக மிருகநிலை, என்னோட ஹிப் சைஸ், என்னோட தை சைஸ், என்னோட கால் சைஸ், என்னோட வெயிட், ஹைட் எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால புள்ளி வச்சு உட்காந்து எழுதி கொடுத்த பாருங்க. அதை அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எழுத முடிஞ்சதை எழுதி கொடுத்த வாய்ஸ் மெசேஜ் கால் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அதெல்லாம் கேட்டுட்டு திணறாரு. என்னப்பா சொல்றேன், நாங்க இப்பதான் அகைன் நாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு கொண்டு வரும்போது அவங்களை எப்படியாச்சும் ஃபீமேல்குள்ள கொண்டு போய் சேர்த்துடலாம், ஃபீமேல்குள்ள வச்சு அடிச்சிடலாம் பார்த்தோம். நீ இப்போ ஒரு விஷயத்த சொன்னா நான் அகைன் மேலுன்னு சொல்லிட்டு இதுல எப்படி வர முடியும்? அதுக்குதான் சொல்றோம் சார், நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் மென்னு வரும்போது மேலோட கிரிட்டீரியாஸ்ல சேர்க்காதீங்க. டிரான்ஸ்ஜெண்டர் உண்மையும் வரும்போது அந்த உண்மையோட கிரிட்டீரியால சேர்க்காதீங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மென்னுக்குன்னு ஒண்ணு உருவாக்குங்க, டிரான்ஸ்ஜெண்டர் உமனுக்குன்னு ஒண்ணு உருவாக்குங்க. தட் இஸ் லா, தட் இஸ் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிஒன். அதுக்கான முயற்சிகள் இருக்கும், அதுக்கான அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, சுத்தி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதோட ஐ எம் சோ ஹாப்பி டு சே தட் ஹியர் இந்த தென்னிந்தியால முதல்ல ஒரு திருநம்பிக்கான பேனல் டிஸ்கஷன் இப்பதான் நடந்திருக்கு 2024. அதுல ஒன் ஆஃப் த பேனலிஸ்டா நான் உட்காந்து இந்த இவ்வளவு குமுறல்களையும் நான் கொட்டுறதுக்கும் அதை இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. We have to talk more. Break your silence. Thank you. Thank you Rizwan for bringing this topic on this panel. ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பெரிய அடிப்படை புரிதலே இல்லவே இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நம்ம சமூகம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண் உடலையும் ஒரு திருநம்பியோட உடலையும் ஏன் நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்க, குழப்பிக்கிறீங்க, அண்ட் அந்த கேட்டகரியில வந்து அதை போட முடியாது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை உடைக்கிறதுக்கு இன்னொரு 15-20 பேனல் நடக்கணும், இன்னொரு பல ஆண்டுகள் ஆகணும். பல திருநம்பிகள் வந்து எங்களோட வழியான கதைகள், எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களோட அபியூஸ் ஸ்டோரிஸோ மீ டூ இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறதுல எப்ப பாரு. ஆனா வி நீட் டு, ஏன்னா நம்ம அதை சொல்லிதான் ஆகணும் நம்ம கற்பிக்கும் போது இந்த சொசைட்டிக்கு. ஸோ அந்த விஷயத்த பர்டிகுலர்லி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அதை கூட நான் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, காவலர் தேர்வு வந்து திருநங்கைகள் எழுதி காவலர் ஆயிருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ திருநம்பிகளுக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து காவல்துறையில வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருக்கணும். சாதிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டீரியோ டைப் வேர்டுங்க. நான் ஐம் நாட் அக்ரி வித் தட் வேர்ட். சாதிக்கணும், போனஸ் நான் பிறந்துட்டா சாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்களுக்கு பேஷன் இருக்கலாம், அதனால அவங்க அந்த வேலைக்கு போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது திருநம்பிகள் போறதுக்கு காவல்துறைக்கு என்ன தடையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் பெரிய தடையா இருக்கு. இப்போ திருநங்கைகளுக்கு எப்படி உடல் தகுதி தேர்வுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயங்களை வைக்கிறீங்களோ, இப்போ அதே ஈக்குவல் சமூக நீதியை தானே நீங்க திருநம்பிகளோட தேர்வுக்கும் வைக்கணும். அப்போ அந்த அவேர்னஸ் ஏன் அங்க இல்லை? அப்போ அந்த வாய்ஸ் திருநம்பிகள் சமூகத்தோடைய இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப 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 வீக்கா இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட், யாராவது ஒரு திருநம்பியோட விஷயத்த நீங்க பாக்குறீங்க, இல்ல சோசியல் மீடியால பாக்குறீங்க, ரியல் லைஃப்ல பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கடந்து போகாதீங்க. ரொம்ப வல்னரபிளா இருக்கு அந்த சமூகம். அந்த பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. டைம் பற்றாக்குறையில நான் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க 4 பேர்ல யாரு வேணாலும் எனக்கு இதை பதில் சொல்லலாம். about marital rape and travel பண்ணும்போது யூரின் போக முடியாம நீங்க எவ்வளவு அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? யாரு வேணாலும். என்ன சொல்றது, ட்ராவல் பண்ணும்போது எனக்கு நடந்த விஷயங்களே ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஒரு டிரான்ஸ் உமன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராகவி அம்மா. ஸோ எங்களோட அன்பை பற்றி பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நானும் அம்மாவும் அம்மாவோட ஊருக்கு போயிட்டுருக்கோம், ஒரு ஏசி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அன்னைக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. அன்னைக்கு எனக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டையே வந்துருச்சு.
என்ன விஷயம்னாக்கா போயிட்டு இருக்கோம், அம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுமா. அம்மாவை பொறுத்தளவு நான் ஒரு மென், ஒரு பையன் அப்படிதான் ஒரு மைண்ட் செட்டு. எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுமா அப்படின்னா, இறங்கி போயிட்டு வா தம்பி, இறங்கி போயிட்டு வான்னு சொல்லி 2 டைம் சொன்னாங்க, 3 டைம் சொன்னாங்க. 4வது வாட்டி என்னால் முடியல. நானே போய் பஸ்காரவங்கள்ட்ட நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எத்தாப்புல டீ கடை ஒரு வெட்ட வெளியில நிப்பாட்டிட்டாரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் திரும்பவும் மேல போயிட்டு அம்மா அம்மா வாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, சங்கட்டமா இருக்கு, வாமா வாமாங்கிறேன். ஆனா போயிட்டு வாடா அப்படின்னு. எனக்கு புரியுது அவங்களோட மனநிலைமை என்னன்னா, அவங்களை பொறுத்தளவு நான் ஒரு மென் அப்படின்ற ஒரு மனநிலைமை புரியுது. இருந்தாலும் அம்மா யோசிக்க மாட்டாங்களே, அம்மா படிச்சவங்களாச்சு, ஏன் இது யோசிக்க மாட்டாங்க, என்னால ஓப்பனா சொல்லவும் முடியுமா, நான் எப்படியும் போறது வாமா அப்படிங்கிறேன். ஆனா போடா அப்படின்னு அதே தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம இது செட் ஆகாதாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்பயுமே இந்த ஒரு டவல் வச்சிருப்பாங்க, அதை நானே வந்து என் மேல போத்திக்கிட்டு யூரின் போனேன். ஸோ அது அந்த இன்சிடென்ட் வந்து சத்தியமா என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அழுதேன், பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நிறைய அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் தேமுற சவுண்டு கேட்டு அம்மா கேட்டாங்க, என்ன தம்பி ஏன் அழுகுற, இப்படி அழுகுற அப்படின்னு. நான் திருநம்பின்னு உனக்கு தெரியும்ல, நான் எனக்கு தெரிஞ்சுதானே உனக்கு என்னை பிள்ளையா வந்து ஏற்றுக்கிட்டேன், எல்லாம் பண்ணேன் அப்படின்னா. என்னடா இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னா, நான் எனக்கு யூரின் வருதுன்னு சொல்றேன், அந்த ஆள் அப்படி நிப்பாட்டிட்டான் பஸ்ஸை, நான் எப்படிமா யூரின் போவேன், நீ யோசிக்க மாட்டியாமா அப்படின்னா. ஐயோ தம்பி சாரிடா, என்னை மன்னிச்சுக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சினாங்க. இருந்தாலும் அதை என்னை ஏற்றுக்கவே முடியல. அம்மா என்னை புரிஞ்சுக்கலையே, அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு வலி தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா அவங்க மைண்ட் செட்டையும் நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்களை பொறுத்தளவு நான் ஒரு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் நார்மலாகவே இப்போ வரைக்கும், அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் என் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து பாத்ரூம்லாம் வந்தால் நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும், வீட்டுக்கு போய் தான் பண்ணணும். ஏன்னா நான் சினி ஃபீல்டில் வேற இருக்கேன். மோஸ்ட்லி சும்மாவே வந்து ரொம்ப மரியாதை அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப வச்சு செய்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுது, சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால எனக்கு நிறைய வயிறு வலி இந்த மாதிரிலாம் சம்திங் நிறையா வந்துட்டு இருக்கு. மதன் மேபி இந்த விஷயங்களை வந்து சொல்றதை விட இன்னும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ டிராவல் நம்மளுக்கு பண்ணும்போது எனக்கு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றது அப்படின்னு போகாம இருக்கிறது ஒரு கேட்டகரி. ஆனா என்னால அங்க போய் போக முடியாது, என்னால அங்க அக்சஸே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து வேற விதமான ஒரு வழி. ஏன்னா இப்ப திருநம்பிகளுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம போகும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா டிரான்சாக்ஷன் பண்ண எந்த திருநம்பியும் பெண்களோட கழிப்பறையில யூஸ் பண்ண முடியாது. அவங்க இப்போ ஆண்களோட கழிப்பறையை யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, அங்க ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்லாம் கிடையாது, நின்றுட்டு தான் அடிக்கணும். அதை திருநம்பியால பண்ண முடியாது வித்தவுட் ஸ்டாண்ட் அண்ட் பீ அப்படிங்கிற ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, ப்ராடக்ட். ஸ்டாண்ட் அண்ட் பீ அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஆனா நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அது என்னமோ பலான விஷயம்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுச்சு. இந்த திருநம்பி சமூகத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான அடிப்படையான தேவையான ஒரு விஷயத்த பேன் பண்ணிடுச்சு. இது இல்லைன்னா இவங்க டிராவல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆண்களோட கழிப்பறைக்குள்ள போய் அவங்களால பே பண்ண முடியாது. ஆனா இது வரைக்கும் நம்ம இந்த டேர்னிங் யோசிச்சிருக்கோமா, இல்ல இவங்க இந்த விஷயத்த நம்ம சொல்ற வரைக்கும், இல்ல இந்த விஷயத்த நம்ம பார்த்திருக்கோமா? நான் ஒரு திருநங்கை, என்ன ஒரு பொண்ணு பாத்ரூம் உள்ளனா கூட நான் கத்திட்டு உள்ள போயிடுவேன், போடி அப்படின்னு நான் போயிடுவேன். எனக்கு அவசரமா வருது, நீ ஆம்பளைங்கிற பொம்பளைங்கிற போடிட்டு போயிடுவேன் நான்லாம். ஆனா திருநம்பிகளுக்குள்ளார, ஏன்னா அவங்களால அங்க வந்து அந்த பாத்டப் சம்திங், எஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த இப்பதான் நம்ம இந்த பேனலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் 2024 அண்ட் ராக்கெட்லாம் விட்டுட்டோம். ஸோ ஜோஷுவா நீங்க எது சொல்லணுமா? எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான். அந்த பஸ்ல போவேல முக்கால்வாசி நேரம் நம்ம அடக்கி வச்சுட்டு போற மாதிரி தான். அடக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போவேல மாமா வழிவிடுமா சுத்தன்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி போயிட்டு நம்ம சில நேரம் பேட்லேயே கூட போயிருக்கோம். அந்த மாதிரி அவ்வளோ அடக்க வேண்டிய சுச்சுவேஷன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்ன்ற மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு அடக்க முடியாம அடக்கிட்டு போனது. அதே மாதிரி முத நான் வந்து மாறின டைம்ல சரி பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் தைரியமா ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் போறேன் ஃபீனிக்ஸ் மால்ல. அப்போ என்னடா வித்தியாசமா இருக்கு, எங்க போடா அப்படின்ற மாதிரி தான் சுத்தி பார்த்துட்டு வரேன். நான் முத போய் பாத்ரூம் சுத்தி பார்த்துட்டு வந்த ஆள் நான் தான்ற மாதிரி நானே நினைச்சிட்டு வந்தேன். அதுல இருந்து நமக்கு உள்ள போய் சுத்தி பார்க்குற வேலையே வேண்டான்ட்டு அடக்கி வைக்கிறது தான் மோஸ்டா. அதனால வெளில போனா தண்ணியுமே ரொம்ப குடிக்க மாட்டேன், கொஞ்சோண்டு தான் குடிப்பேன். நார்மலாவே தண்ணி கம்மினா வெளில போனா தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது. இதுக்காகவே யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் மோஸ்டா வருது. அது இல்லாம டெஸ்டோஸ்டரோன் எடுக்கிறதுனால ரொம்ப உடம்பு ஹீட் ஆயிரும் நமக்கு.
அங்கங்க வராத கட்டிலாம் அங்கங்க எங்கெங்கேயோ வந்துடும் நம்மளுக்கு. அதெல்லாம் தாண்டி வர வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கு நமக்கு. ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் பேனல். ஐ எம் ஸோ சாரி. உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு பேனல் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. அண்ட் அதை விட நம்ம ரொம்ப சந்திச்ச சிக்கல் அண்ட் சிரமம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் 80 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் நேற்று வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவங்க 180 பேர். நேற்றுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த ப்ரைட் பலூசா அப்படிங்கிறது வந்து இந்த ஜூன் மாசத்துல இந்த ப்ரைட் மந்த்ல டிரான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க வேண்டிய விஷயங்களும் கேட்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. அண்ட் இதுதான் நான் வந்து ஈவெண்டா குயர் காஸ்டிங் அண்ட் குயர் மீடியா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒண்ணு. ஐ நோ ஆல்ரெடி இந்த டிரான்ஸ் விமனை வந்து இந்த சொசைட்டி மதிக்காது. நான் எது சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்போ கோஆப்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும், விமர்சனம் வரட்டும், என்ன கெட்டவன் சொல்லட்டும், துண்ணுருன்னு அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு நான் இங்க எடுத்துட்டு போற ஒரு சில விஷயங்கள் அங்க போகணும். அப்பதான் என்னால அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். சோ யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? மேடை கிடையாது. அந்த ஸ்டீரியோடைப்பை ஐ லைக் டு டு. யாருக்காவது ஏதாவது இந்த பேனல் பத்தி இந்த क्वेश्चंस இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க. ரெஸ்ட் ரூம், டாய்லெட், ஜெனரல் டாய்லெட் அப்படிங்கிறது பேசிக்கான விஷயம். இவ்வளவு நாளுக்கு வந்த பிறகு இந்த ரெஸ்ட் ரூமே இந்த பேனல் உட்காந்து தான் பேசணும். இன்னும் இங்கே நடக்கக்கூடிய இந்த அபியூஸ், இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு திருநம்பியை ரேப் பண்ணி எரிச்சு கொண்டாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் ஹேஷ்டேக் போட்டோம்னு தெரில, இல்லை எத்தனை பேர் அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தெரில. இந்த நிகழ்வுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இந்த பேனலை பற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் தாராளமாக பேசணும் சோஷியல் மீடியாவில். அண்ட் இந்த டாபிக்கு நிறைய சென்சேஷன் தேவை. ப்ளீஸ் பிரிங். தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட வெயிட் ரமேஷ் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ். இது ஏன் நான் இங்கே திருப்பி பண்ணேன் அப்படின்னா, ப்ரைட் மந்த் வந்துச்சா, நான் ரொம்ப பிஸி, ஊர்வசி சொல்ற மாதிரி எங்க பார்த்தாலும் தான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம போகும்போது இல்லை, ஒவ்வொரு டைமும் இல்லை எனக்கு வந்து இவங்க டிராவல் கொடுப்பாங்களா, இல்லைன்னா இவங்க எனக்கு அப்ரிசியேஷன்ஸ்லாம் வேணாம், ஆனர் உதயம்லாம் வேணாம், அட்லீஸ்ட் ட்ராவலாவது கொடுங்கப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தோணும். அந்த சுச்சுவேஷன் அப்போ வந்து நம்ம ஒரு மேடையை உருவாக்கும் போது அட்லீஸ்ட் இங்கிருந்து மக்கள் ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும். மெயின் திங், ப்ரைட் மந்த்ல யாராவது கூப்பிட்டீங்கன்னா டிராவல் கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ். எஸ் ரமேஷ். ஆல்சோ ஒரு குட்டி கிஃப்ட் ஃப்ரம் குயர் காஸ்டிங் அண்ட் குயர் மீடியா.